ஹாய். ஸோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். என்னென்னா, ஆக்சுவலி நார்சிசிஸ்ட் அப்படிங்கிற பர்சனாலிட்டி என்னென்னா, அது வந்து என்பிடின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறாங்க. நம்மளோட பிரெயினில் வந்து என்பிடி டிஸார்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்கிறாங்க. இந்த நார்சிசிஸ்ட் பர்சனாலிட்டிஸ் எப்படி இருக்காங்கன்னா, மற்றவங்க கிட்ட வந்து எந்த ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டே வச்சுக்க முடியாத மாதிரி, அந்த மாதிரி வெளியில் தெரிஞ்சோன்னா இன்கேஸ் அவங்க வந்து ட்ராமாட்டிக்காக இருக்கலாம். அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பொய்யாவே இருக்கிற மாதிரி. அண்டு எம்பேத்ஸ், அதாவது நல்லவங்க கிட்டேருந்து என்னென்ன நம்மளுக்கு கிடைக்குமோ அது எல்லாமே எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி, ஒரு பொருள் மாதிரி, வீட்டில் எப்படி நம்மளுக்கு சேர் ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த நார்சிசிஸ்ட் பீப்புள் வந்துட்டு எப்படின்னா, அது ஸ்பிரிச்சுவலில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து நரகாசுரனுடைய துகள்கள்லேருந்து உருவானவங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரூ எமோஷன்ஸே இருக்கிறதில்ல. உங்களுக்கு வலிச்சா எனக்கும் வலிக்குது, உங்களுக்கு கண்ணீர் வந்து எனக்கும் கண்ணீர் வருதுங்கிறது வந்து மனிதத்தன்மை இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது அவங்கள நார்சிசிஸ்ட்னு சொல்கிறோம். பட் அப்படி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க இன்கேஸ் அப்படின்னா அவங்க நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த பர்சனாலிட்டிக்கு வந்துட்டு ஒரு எண்டு கார்டு வந்து இல்லையா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கொஷின் பண்ணியிருந்தாங்க. அது எண்டு கார்டு வந்து எப்படி வரும்னா, நீங்கள் வந்து எப்போ உங்ககிட்ட இருந்து எமோஷ்னல் சப்ளை அவங்களுக்கு கிடச்சிட்டே இருக்குதோ, நீங்கள் அவங்க நினைக்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க மனசெல்லாம் குளிரும். அவங்க ஒரு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு உங்களை வந்து அழுகணும்னு நினச்சி ஏதாவது பண்ணாங்கன்னா, நீங்கள் உட்காந்து அழுகும்போது அவங்களுக்கு சப்ளை போயிட்டே இருக்குது. ஸோ தே வில் பி ஸோ ஹாப்பி, ரைட்? அப்போது எப்போ நீங்கள் வந்து இந்த எமோஷ்னல் சப்ளை வந்து நீங்கள் இந்த கார்டை வந்து கட் பண்ணுறீங்களோ, உங்களுக்கும் அவங்களுக்குமான இருக்கிற அந்த கனெக்ஷனை நீங்கள் கட் பண்ணுறீங்களோ, அப்போ தான் நீங்கள் வந்து அவங்கக்கிட்டேருந்து டோட்டலாக வெளியே வர முடியும். அண்டு அதுதான் அவங்களோட எண்டு கார்டு. நீங்கள் எந்த எமோஷன்ஸுமே வெளிப்படுத்தாமல் அவங்களோட அந்த வர்ச்சுவல் கேம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வெளியில் யாருக்குமே தெரியாது, சொன்னால் நம்ப மாட்டாங்க. பட் உங்களுக்கு தெரியும் அவங்க என்னென்ன கேம் விளையாடுறாங்கன்ட்டு. அந்த மாதிரி அந்த வர்ச்சுவல் கேமை நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டீங்கன்னா, எந்த ரியாக்ஷனும் இல்லாமல், எந்த ஒரு பதிலும் இல்லாமல் கட் பண்ணி விட்டால் யூ கேன் சேவ் யுவர் லைஃப். தேங்க்யூ.